படம் உண்மையிலே நல்லா இருக்கு, நம்பி வரலாம். தயவு செஞ்சு ட்ரெய்லரை நம்பி வராதிங்க, தியேட்டருக்கு வந்து படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீல வேற கைண்ட் ஆஃப் ஃப்ரெஷ்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. உண்மையிலே கிளைமேக்ஸ் கிரைம் உள்ள கிரைம் ட்ராமா தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான லீடும் இருக்கு, அது நீங்கள் தியேட்டர் இதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீங்கள் தியேட்டருக்கு வந்து பாருங்க. மூணாவது தான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அழகா இருக்கு, சூப்பரா ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ரெண்டு ஒரு தகப்பன் என்ன பண்ணுவாரோ அது மோகன்லால் அருமையா பண்ணியிருக்காரு. அது அவரால் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரால எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் படத்தோட கதையை கேட்டிங்கன்னா ஃபுல்லாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து 1, 2 பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா மூணாவது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். 4, 5 தெருக்கி வர சீன்லாம் இருக்குது. இது கடைசி வரைக்கும் அதான் பண்ணுறாரு, வேற பொண்டாட்டியெல்லாம் காப்பாற்ற மாட்டார், பொண்ணை தான் கடைசி வரையும் காப்பாற்றுறாரு. பொண்ணுக்காக தான் இந்த படமே. ஒரு தகப்பன் என்ன பண்ணமோ அதை நல்லா பண்ணியிருக்காரு. மோகன்லால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நிறைய இருக்குது, அதை நீங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்குற எல்லா சீனும் தெரிகிற ஒரு சீன் தான். கிளைமேக்ஸ் எல்லாம் இந்த படத்தோட டைரக்டர்ஸ் கட்டுனாலே அது மோகன்லால் நடிப்போட அந்த டைரக்டரோட கட்டு தான் ரொம்ப பெரிய விஷயம். அவர் எப்படி அதை சிந்திச்சிருக்காருன்னு ரொம்ப அருமையாக இருக்குது, பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாம். அப்படி நம்ம எதோட ஒன்னோட பெஸ்ட்டான்னு சொல்லுவேன். ஒரு படத்தோட முல்லா ஒரு குடும்ப கதையை பார்த்தா அந்த தகப்பை எதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான். செகண்டோட இது செகண்டோட கண்டினியூஷன். ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட்டு, எனக்கு செகண்ட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, அது ஓடிடியில் தான் வந்தது. இது வந்து இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, இன்டர்வலுக்கு அப்புறம் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதோட முடிச்சிடுறாங்க. அதான் கிளைமேக்ஸ் படம். லாஸ்ட் 40 minutes. கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் லாஸ்ட் 40 minutes அது நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொன்னா இன்ட்ரெஸ்ட் போடும் அடுத்தவங்க பார்க்குறவங்களுக்கு. ஆமா, இது வந்து பொண்ணு ட்ராப் பண்றாங்க, பொண்ணை ஒரு இதுல மாட்ட வைக்கிறாங்க, அதுதான் கதை. அது சொன்ன இன்ட்ரெஸ்ட் போயிடும். பொண்ணை வந்து வச்சு ட்ராப் பண்றாங்க, கொலைகேஸில் பண்ற மாதிரி. ஆனா அது இல்லை, அது சொன்ன இன்ட்ரெஸ்ட் போயிடும். பொண்ணை வச்சு இது பண்றாங்க, கதை சொன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், பார்த்தா தான் புரியும். பட் செகண்ட் பார்ட்டோட இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி திருஷ்யம் 1, 2 எல்லாம் கண்டினியூட்டியாக தான் இருக்குது, புதுசாக ட்விஸ்ட்னு இல்லை. ஃபுல்லாக அந்த படத்தோட அந்த மெயின் கான்செப்டே அப்படியே லீட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ மஸ்ட் வாட்ச் தான், ஃபுல்லாக சர்ப்ரைசஸ் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் சீனில் தான் நல்லா இருக்கும். ஆக்சுவலி செகண்ட் ஆஃப் இன்னும் பெட்டராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாமே இன்டர்லிங்காக இருந்தது, அதனால் பெட்டர். திருஷ்யம் 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் லாட் பெட்டர். ஓகே, மோகன்லால் அவருடைய இது சாரி அவருடைய கேரக்டர் ஆக்டிங் தான் பெஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு எல்லாம். இப்போது சொல்கிறதுக்கு வேணால் ஃபுல்லாக நம்ம நினைக்கிற மாதிரி போல் நம்ம பார்க்குறப்போ வேறு இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அப்போது பார்க்கறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இட்ஸ் லாட் பெட்டர். இந்த படத்தை பெஸ்ட் லாஸ்ட் மோகன்லாலோட கேரியர்ல பெஸ்ட் அந்த படத்தை சொன்னாங்க. நிறைய படம் ஏன்னா 4ம் வருது, அப்போ நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக. 4க்கும் அவங்க ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் சீனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து மோகன்லால் தவிர மற்ற யாரும் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருந்தது? எப்படி இருந்தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்கிறான். அவங்க 2-3 சீனை மாற்றி காட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி போகல, தனியாக வேறு சீன்லேருந்து தான் போயிடுச்சு. நம்ம ஒரு இதில் நினச்சா அவங்க ஆக்சுவலி வேறு. ஸோ லாட் இன்ட்ரெஸ்ட், மஸ்ட் வாட்ச். சாரி, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. தியேட்டர் எஃபெக்ட் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல நினைச்ச பொண்ணு தான் இந்த படத்தில் சேம், எல்லாம் சேம், ஃபேமிலி எல்லாருமே சேம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுடா படம். என்ன சொல்லிருக்காங்க படத்தை கதை? லைக் அதான் அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட் மாதிரி தான். இதுல அந்த எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், மோகன்லால பழி வாங்கணும், நல்லா ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அதான் அந்த 2 பார்ட் பார்த்த மாதிரி கடைசி வரைக்கும் அவரை பிடிக்க முடியாது. ஸோ அதனால அது என்னென்னலாம் பண்றான்ற மாதிரி இருந்துச்சு.
ஒண்ணுல வந்து பொண்ணை காப்பாத்துற மாதிரி இது பண்றாரு, ரெண்டு அந்த மாதிரி இது பண்றாரு. இதுல என்ன பண்ணிருக்காரு? இதுலயும் அதுதான் அந்த பொண்ணை வச்சுதான் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பாட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பொண்ணா இருப்பாங்க, கொஞ்சம் கல்யாணம் அந்த மாதிரி ஒரு இது கொண்டு போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, ஏன்னா கதைக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகல. ஏன்னா இந்த பொண்ணு ஃபேமிலி அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போயிடுச்சு. இன்டர்வல் அப்போ ஒரு செம்ம ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இது வந்து ஃபேமிலி ட்ராமா மாதிரி கொண்டு போறாங்களா இல்லை அதே பழைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்புறம் ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலி ட்ராமா, அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த ஸ்டோரிக்குள்ள போனீங்கன்னா அந்த கிரைம் மாதிரி இதுவாயிருக்கு. மியூசிக்லாம் எப்படி கொடுக்குறாங்க? மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த த்ரில்லர் சீன்லாம் பார்க்கும்போது பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்துச்சு பார்க்குறது. ஒரே கதை ஒரே பேட்டர்ல எடுத்துக்காங்க, ஸ்லோவா போற மாதிரி எங்கேயாவது? ஏன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் நல்லா பாருங்க. இல்ல ஸ்லோவா இல்ல, ஆனா அந்த ஃபேமிலி போஸ்ட் மட்டும் கொஞ்சம் இதுவா போச்சு. பட் அங்க கூட 2-3 ஹியூமர்லாம் வச்சு ரொம்ப போர் அடிக்காம ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பெஸ்ட் சீன் என்ன? கிளைமேக்ஸ் அந்த 1/2 மணி நேரத்துல வரும். அதான் அந்த போலீஸ்லாம் மோகன்லால் மாட்டிக்கிட்டாருன்னு நினைப்பாங்க, அவர் எப்பயும் போல ஒன்று பண்ணி தப்பிப்பாரு. அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு பார்க்குறது, விசில் அடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த படத்துல ட்விஸ்ட் எப்போ கொடுத்தாரு? அதே நான் 1/2 மணி நேரம் தான், கடைசி 1/2 மணி நேரம். 1 விட பெட்டரா இல்ல, ஆனா 2 விட பெட்டரா தெரியுது. என்ன இது பண்ணிட்டு இருக்காரு மோகன்லால்? அது படம் பாருங்க, படம் பார்த்தா தானே புரியும். கொலை பண்றது யாரு இந்த படத்துல? இதுல கொலை எதுவும் இல்ல. கொலை இல்ல. இல்ல இல்ல. அப்புறம் ஸ்பெஷல் சீன் எப்படி பண்ணிருக்காங்க? அதுல ஒண்ணுல கொலை நடக்குது, பொண்ணை காப்பாத்துறாரு. ஆமா, இதுலயும் அத கண்டினியூஷன் தான், சேம் ஸ்டோரி, சேம் கேரக்டர்ஸ்.